லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுங்க. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனர் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான், நாங்க போயிருக்கோம். நான் பேசுறது மட்டும் கேளுங்க. 41 குடும்பம் ஏன் குடும்பங்க? ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. ஆஸ் ஏ பெட்டிஷனர் நானு பேசுறது கேளுங்க. ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்க. கேள்வி கேட்டா பேச விடுங்க. 41 குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க. திமுக குடும்பம் இல்ல. திமுக பீரியட்ல தான் நடந்துச்சு. திமுக எஸ்பி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, 7:45 வரைக்கும் அது நடந்ததே தெரியாதான் அப்படின்னு சிபிஐ என்கொயரியில சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? பெட்டிஷனரா நான் போனேன். எங்களுடைய பெட்டிஷன் என்ன, இங்க எஸ்ஐடி போட்டாங்க, எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கண்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி கொஸ்டின் கேட்டீங்களா எப்பயாச்சும்? அந்த பெட்டிஷன் யார் போட்ட? திமுகவுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பெட்டிஷன் யார்? திமுக இருந்தா பெட்டிஷன் போட்டான். அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா? மகேஷ் பொய்யாமொழி அந்த பெட்டிஷன் போட வச்சாரு. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லீகலா நீங்க நானும் பதில் சொல்றேன். திமுக உள்ளடி அதுக்கு தாங்க வரேன். நீங்க கேள்வி கேட்டுறீங்க. நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல. நீ முதல்ல டக்குன்னு லாஸ்டா என்ட்ரி நான் என்ன ஃபர்ஸ்ட் எழுத முடியுமா? நான் எஸ்ஏ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும். நீங்க கேள்வி பதிலுக்கு எஸ்ஏ எழுதணும்.